இதோ நீங்கள் கேட்ட ஆகஸ்ட் மாத முதல் வாரத்தின் ஆகஸ்ட் 1/7/2026 12 ராசிகளுக்குமான விரிவான ராசிபலன் உரை. அனைவருக்கும் வணக்கம். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துகள். இதோ 2026ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கப் போகின்றன? யாருக்கெல்லாம் கவனம் தேவை? 12 ராசிகளுக்குமான இந்த வாரத்தின் விரிவான ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் வாரத்தை திட்டமிடுங்கள். மேஷம். பொது பலன். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் காரிய வெற்றிகளையும் கொண்டுவரும் வாரமாக அமையும். தொழில் மற்றும் வேலை. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்கள் உங்கள் கைக்கு வரலாம். தனவரவு மற்றும் குடும்பம். பொருளாதார நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிலுவையில் இருந்த பணவரவு கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். கவனம் தேவைப்படும் இடம். அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்ய வேண்டாம். பேச்சில் நிதானம் காப்பது நல்லது. பரிகாரம். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் தரும். ரிஷபம். பொதுப்பலன். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தடைகளின்றி நிறைவேறும். தொழில் மற்றும் வேலை. சுயதொழில் செய்வோருக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். தனவரவு மற்றும் குடும்பம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கவனம் தேவைப்படும் இடம். வெளி உணவுகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது செல்வச் செழிப்பை தரும். மிதுனம். பொதுப்பலன். மிதுன ராசி அன்பர்களே, யோகமான பலன்கள் தேடிவரும் வாரமாக இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் அமையும். தொழில் மற்றும் வேலை. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். தனவரவு மற்றும் குடும்பம். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். கவனம் தேவைப்படும் இடம். நீண்ட தூர பயணங்களின் போது உங்கள் உடைமைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். பரிகாரம். புதன்கிழமையன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை தரும். கடகம். பொதுப்பலன். கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் மற்றும் வேலை பணிச்சுமை சற்றே அதிகமாக இருக்கக்கூடும். அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் கூட்டாளிகளுடன் ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும். தனவரவு மற்றும் குடும்பம். வரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நிதி நெருக்கடியை தவிர்க்கும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் இறுதியில் அமைதி திரும்பும். கவனம் தேவைப்படும் இடம். தேவையற்ற மனக்கவலைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பரிகாரம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அல்லது தீர்த்த அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். சிம்மம். பொதுப்பலன். சிம்மராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். தொழில் மற்றும் வேலை. உங்கள் ஆற்றலும் தலைமை பண்பும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு பலத்த வரவேற்பு கிடைக்கும். தொழிலில் புதிய உயரங்களை தொடுவதற்கான வழிகள் பிறக்கும். தனவரவு மற்றும் குடும்பம். நிதிநிலை கணிசமாக உயரும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு வர வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கவனம் தேவைப்படும் இடம். அவசரப்பட்டு கோபப்படுவதை தவிர்த்து அமைதியாக பேசுவது நல்லுறவை காக்கும். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி ஆதித்ய ஹிருதயம் கேட்பது சிறந்தது. கன்னி. பொதுப்பலன். கன்னிராசி நேயர்களே, உங்கள் புத்தி கூர்மையாலும் திட்டமிட்ட உழைப்பாலும் சவால்களை எளிதாக கடக்கும் வாரம் இது. தொழில் மற்றும் வேலை. புதிய திட்டங்கள் அல்லது ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு இது மிகச் சிறந்த வாரம். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். தனவரவு மற்றும் குடும்பம். கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும்.
குடும்பத்தினருடன் சிறு ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவைப்படும் இடம்: மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தேவையற்ற தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: புதன்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை அகற்றும். துலாம். பொதுப்பலன்: துலா ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தொழில் மற்றும் வேலை, வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான தொழில் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரும். வியாபாரத்தில் நிலவி வந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் அமைதியான சூழல் நிலவும். தனவரவு மற்றும் குடும்பம், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிதலும் அன்பும் கூடும். கவனம் தேவைப்படும் இடம்: பருவநிலை மாற்றத்தால் சிறு சிறு உடல்நல உபாதைகள் வரக்கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை சேர்க்கும். விருச்சிகம். பொதுப்பலன்: விருச்சிக ராசி நேயர்களே, நுட்பமான திட்டமிடலும் கவனமும் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். தொழில் மற்றும் வேலை, அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாகவும் மரியாதையுடனும் பேசுவது நல்லது. வேலைகளில் சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குத்தான். தனவரவு மற்றும் குடும்பம்: தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. கவனம் தேவைப்படும் இடம்: தேவையில்லாத விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மன அமைதியை காக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது பயத்தை போக்கும். தனுசு. பொதுப்பலன்: தனுசு ராசி அன்பர்களே, பல வழிகளிலும் நன்மைகள் உங்களை தேடி வரும் யோகமான வாரம் இது. தொழில் மற்றும் வேலை: நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த நிறுவனத்தில் பணி கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய சாதகமான சூழல் உண்டு. தனவரவு மற்றும் குடும்பம், பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். அசையா சொத்துக்கள் அல்லது புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கவனம் தேவைப்படும் இடம்: அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். போதுமான ஓய்வு எடுப்பது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். மகரம். பொதுப்பலன்: மகர ராசி நேயர்களே, உங்கள் விடாமுயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் உரிய நல்ல பலன்களை பெறும் வாரம் இது. தொழில் மற்றும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சவால்கள் வந்தாலும் உங்கள் அனுபவத்தால் அதை எளிதில் எதிர்கொள்வீர்கள். வார இறுதியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தனவரவு மற்றும் குடும்பம்: தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிக்க பழகுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பார்கள். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். கவனம் தேவைப்படும் இடம்: உடல் ஆரோக்கியத்தில் சிறு அலட்சியமும் வேண்டாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் நல்லது. கும்பம். பொதுப்பலன்: கும்பராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனையாலும் சாதுரியமான பேச்சாலும் காரியங்களை சாதிக்கும் வாரம். தொழில் மற்றும் வேலை, வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். கூட்டுத் தொழில் சிறப்பான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். தனவரவு மற்றும் குடும்பம், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பாராத நன்மைகளும் நிதி உதவியும் கிடைக்கும். கவனம் தேவைப்படும் இடம்: தலைவலி அல்லது கண் எரிச்சல் போன்ற உபாதைகள் வரலாம். முறையான ஓய்வு அவசியம். பரிகாரம்: தினமும் காலையில் குலதெய்வத்தை நினைத்து வணங்கி அன்றைய நாளை தொடங்குவது சகல பாதுகாப்பையும் தரும். மீனம். பொதுப்பலன்: மீனராசி நேயர்களே, தடைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடித்து வெற்றி நடை போடும் வாரமாக இது அமையும். தொழில் மற்றும் வேலை, மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் போட்டிகளில் உங்கள் கையே ஓங்கும். உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி வேலைகளில் சுறுசுறுப்பு கூடும். தனவரவு மற்றும் குடும்பம், சேமிப்பு உயரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும். சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் சாதகமாக முடியும். கவனம் தேவைப்படும் இடம்: மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது பண பரிவர்த்தனைகளில் உத்தரவாதம் தருவதையோ தவிர்க்கவும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் அல்லது ஷீரடி பாபாவை நினைத்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கும். பார்த்தீர்களா நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று தெளிவு பிறந்திருக்கும். நேர்மறை எண்ணங்களோடு இந்த வாரத்தை தொடங்குங்கள். அனைத்தும் நன்மையாகவே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற வாராந்திர ராசி பலன்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.